Hi viewers, welcome to CN Real Estates. நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. நேர்களே, நாங்கள் வழங்குகிற ப்ராப்பர்ட்டி வீடியோவாகட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோவாகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு போஷான லொக்கேஷனுங்க. இங்கே தான் நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் கம் செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கிறோம். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி சேல் ஆனதுக்கப்புறமோ இல்லை ரெண்ட்டுக்கு போனதுக்கப்புறமோ எங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆழ்வார்த்தட் நகர். நம்ம இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரைமர்லி வந்து எல்லாமே போஷான ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தாங்க. அண்ட் இதில் ஒரு சில பில்டிங்ஸை வந்து செமி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம பில்டிங்க்கு பக்கத்துலேயே பாருங்களேன் ஒரு பிராண்டடான சலூன் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ தேட்டர் இருக்குது. அண்ட் ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்டூடியோ, அது பக்கத்துலேயே ஒரு பார்க்கு. அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்கள், இது வந்து பிரபலமான ஆக்டர் அண்ட் டைரக்டர் இருக்கார்ல மிஸ்டர் பார்த்திபன், அவர்களோட வீடு தான். அண்ட் இப்போ அவங்க இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க. அண்ட் இந்த பில்டிங்லேயே இப்போ ஒரு ஆஃபீஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆர்காட் மெயின் ரோடு இருக்குல்ல, ஆர்காட் மெயின் ரோட்லேருந்து 300 மீட்டர்ஸில் எக்ஸாக்டாக பழைய மெகா மார்ட், அதாவது இப்போ வந்து அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் வந்து நம்பர் 25/14 பிளாட் நம்பர் 19 வீரப்பா நகர், ஆழ்வார்த்தட் நகர். நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இதுதாங்க. வாங்களே உள்ளே போய் பார்க்கலாம். என்னடா பேசிக் ஃபீச்சர்ஸ் சொல்லாமல் உள்ளே போகிறான்னு பார்க்குறீங்களா? மறந்துடுவேண்ணா. சரி, நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2460 ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் மட்டுமே 41 ஃபீட் இருக்குதுங்க. அண்ட் டைமென்ஷன் 41/60 இருக்குது. நம்ம நிற்கிற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் வைடு இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு வாஸ்து ரீதியான எல்லா அம்சங்களும் சிறப்பாகவே இருக்குதுங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 BHK வெல் மெயின்டைன்டான வீடு. ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு தாங்க. ஆனால் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் உள்ள போய். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு G+1 பில்டிங் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது. அண்ட் இங்கேயுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கிங்க்கு இந்த இடம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்பேஷியஸான சிட் அவுட் ஸ்பேஸும் இருக்குது. அண்டு முக்கியமாக பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காமிக்கிறேன். அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய கார்டனிங்காக நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அண்ட் இந்த பில்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸுமே ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடில் கூட நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. பின்னாடியும் காமிக்கிறேன், பின்னாடியும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துடலாமா? வாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே ஒரு பெரிய ஹால். அண்ட் நீங்கள் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் நேச்சுரல் லைட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளோட பில்டிங் சுற்றி ஃபுல்லாகவே ஸ்பேஸாக இருக்குதுங்க. மற்ற பில்டிங்ஸ் மாதிரி வந்துட்டு ரொம்ப நெருக்கி அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து நம்ம சுற்றி வந்து செட்பேக் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து வென்டிலேஷனும் சரி, நல்ல ஒரு லைட்டுமே சூப்பராக இருக்குது. வாங்க, இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. வாங்க, இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். அண்ட் இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு உங்கள் ஓப்பன் கபர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த ரேக் போக இங்கே வந்து உங்களுக்கு அழகாக ஸ்பேஷியஸான கபர்ட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் இருக்குது அண்டு மேலேயும் இருக்குது. உங்களுக்கு நல்ல கபர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கூட இருக்குதுங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஒரு நல்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கூட உள்ள இருக்குது. செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். வாங்க, ரைட் சைடில் வந்துட்டு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்குமே அண்ட் வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்ல, அதுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து காமனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதுக்கு இந்த ரூமை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் கூட. அண்ட் இங்கே விண்டோஸ் இருக்குது. அண்ட் இந்த விண்டோஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதனால் வென்டிலேஷனும் சரி, நல்ல ஏருமே சரி, ரொம்ப நல்லாவே இருக்குது. லைட் எல்லாமே. இந்த பாத்ரூம் சொன்னதில் ஒரு காமன் பாத்ரூம், ஒரு ஆக்சஸ், அங்கேயும் ஆக்சஸ் இருக்குது, இங்கேயும் ஆக்சஸ் இருக்குது. இந்த பாத்ரூம் இது ஒரு காமன் பாத்ரூம். வாங்க, சூப்பராக இருக்கா? வாங்க நெக்ஸ்ட் போய் காமிக்கலாம். இப்போ ஹால் ஸ்பேஸ்க்கு மறுபடியும் வந்த உடனே அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ரைட் சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோர் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படியே போனோன்னா ஒரு கிச்சன் இருக்குது.
நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அழகான கிச்சன் ஏரியா அது. பாருங்க நல்லா இருக்கா? அண்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கூட இருக்குது. நல்ல மேலேயும் வந்து ஒரு ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க இது. பாருங்களேன். இப்போ பில்டிங்கோட பேக் சைடுக்கு வந்துட்டோம். இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் வாழை மரம் இருக்குதுங்க. வாழை மரம், மருதாணி செடி. இங்கே பாருங்கள், அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பிளான்ட் வர வச்சுருக்காங்க. நிறையவே இங்கே செடி இருக்காங்க. இது ஒரு துளசி மரமா? இங்கே ஒரு கிணறு இருக்குது ரைட் சைடில். முக்கியமாக சொல்லணுமே, நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் சென்னையில் உள்ள தண்ணி எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கணும்ன்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கக்கூடிய இந்த தண்ணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவீங்க. அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கணும்ல, வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த வழியாக ஒரு ஆக்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து, அதாவது நம்மளோட பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பில்டிங்கை வந்துட்டு நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக செப்பரேட் பண்ணி கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு டோர் இருக்கா. ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை செப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ மேலே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே ஃபர்னிச்சர்ஸை ஆல்ரெடி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குதுங்க. அங்கேருந்து இங்கே வர ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஹாலு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெட்ரூம்ஸை காமிச்சிடுறேன் வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆல்ரெடி ஒரு வென்டிலேஷனும் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய கபர்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ கபர்ட்ஸ், மேலேயும் கபர்ட்ஸ் இருக்குங்க. பாருங்கள் அது ஃபுல்லாக கபர்ட்ஸுங்க. இங்கே எல்லாமே கபர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கேயும் கபர்டு இருக்குது. இங்கே விண்டோ இருக்குது. ஆல்ரெடி ஏசி போட்டிருக்கிறதுனால அவங்க விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் கபர்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கபர்ட்ஸ் இருக்குது மேலே உங்களுக்கு. இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடம். அண்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மிரர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுடைய வார்ட்ரோப் சூப்பரில். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம், அதாவது இந்த பெட்ரூம்க்குரிய அட்டாச்டு பாத்ரூம் இது. ஸோ இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. சரிங்களா, வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் காமிக்கிறேன். உண்மையாகவே வீடை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. பார்த்தீங்களா, நல்ல ஒரு வென்டிலேஷனான ஹாலு இது. இது வந்து பெட்ரூம் நம்பர் 2 வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல சில்லுன்னு இருக்குங்க. பாருங்கள் இந்த விண்டோஸ், இங்கேயும் விண்டோஸ் இருக்குது. நல்ல வென்டிலேஷன், நல்ல ஒரு ஏர் இருக்குது. அண்ட் எங்கேயும் விண்டோ இருக்குது, இங்கேயும் கபர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த சைடு கபர்டு இருக்குது. சூப்பராக இருக்கு, க்யூட்டாக இருக்குது. இங்கேயும் கபர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் கபர்ட்ஸு அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. வாங்க இங்கே கிளாத் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே உங்களோட வார்ட்ரோப், பெரிய வார்ட்ரோப். அண்ட் இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு அட்டாச்டு பாத்ரூம், ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது. அண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்லேயும் இருக்குது, இந்த ரூம்லேயும் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் போய் பார்க்கலாமா? இப்போ வெளியே வந்த உடனே உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா. நம்ம வந்து பார்த்தோம்ல மெயின் சைடு, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் சைடு. உங்களுக்கு சிட் அவுட்டை இங்கே ஒரு ஊஞ்சல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேஷனும் அழகாக இருக்குது. இந்த பார்க் தெரியுது பாருங்கள் வெளியே. நான் சொன்னேன்ல இங்கே ஒரு பார்க் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்களா, நீங்கள் குழந்தைங்கள பார்த்து ரசிச்சிக்கலாம். குழந்தைங்களாம் விளையாடுறாங்க அங்கே. சரி வாங்க. இப்போ வந்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு அழகான ஒரு ரூம் இருக்குதுங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏன் இதை ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகு க்யூட்டாக இருக்குல்ல. இன்சைடு ஃபுல்லாக கபர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான இந்த ரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே நீங்கள் புக்ஸ் வச்சுக்கலாம், ஈஸி ஆக்சஸாக இருக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல.
சரி வாங்க நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ரூமுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் கிடையாதுங்க. இன்னும் ஒரு ரூம் இருக்குது, ரொம்ப அழகான க்யூட்டான ரூம், நல்லா க்யூட்டான கிட்ஸுக்கு கொடுக்கலாம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக கிட்ஸ்க்குனே கொடுக்கறதுக்காகவே வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு மிரர் ஆல்ரெடி இருக்குது அண்ட் இங்கே ஒரு கபட் அவங்க வச்சுருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸாக தானே இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு இங்கே பாருங்களேன் வென்டிலேஷன் சூப்பராக இருக்கா, நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அங்கே பாத்ரூம் இல்லைன்னு சொன்னால இங்கே பாத்ரூம் இருக்குது நமக்கு. பாருங்கள் நல்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஓகே வாங்க இப்போ அடுத்து போய் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் நான் சொன்னால இந்த டைனிங் ஏரியாவில் அழகாக ஒரு ஷோகேஸ் வச்சுருக்காங்க. இந்த சைடும் இருக்குது அந்த சைடுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான கடவுள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். இல்லை கட்லரி செட்ஸ் வச்சுக்கலாம். இந்த சைடும் இருக்குது அந்த சைடுமே இருக்குது. கிச்சன் பார்க்கலாமா வாங்க. பாருங்கள் கிச்சனுக்கு என்ட்ரு ஆகும்போது இங்கே ஒரு கபட் அழகாக ஒரு ஆர்கனைசர் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல வெல் மெயின்டைன்டு பில்டிங், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனை பாருங்கள் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர்வோ செட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது. நம்ம இந்த பின்னாடி பார்த்தோம்ல மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சுல்ல, ஸோ இந்த இடம்தான் ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே நல்லா அழகான கபர்ட்ஸ்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய கபர்ட்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது அண்ட் இங்கே ஆர்கனைசர்ஸ் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சிங்க் ஏரியா இருக்குது. வாங்க சரி நெக்ஸ்ட் போகலாம். வாங்க 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 வாங்க. நீங்கள் தான் நின்றுட்டே இருப்பேன். அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைனிங் ஏரியாவில் சாப்பிட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இங்கே. அப்புறம் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விண்டோஸை. ஸோ இங்கேயும் உங்களுக்கு விண்டோஸ் இருக்கும், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஏரேஷனுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கிராஸ் வென்டிலேஷன் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும் இந்த ஹாலை பொறுத்தளவுக்கு, இங்கே பயப்படவே வேண்டாம். அண்ட் அப்படியே வெளியே வந்துட்டு இங்கே வந்தீங்க பூஜை ரூம், ஒரு அழகான பூஜை ரூம்ங்க, அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பூஜை ரூமில் இங்கே கபர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க பூஜை ரூம்லேயே. நல்லா இருக்குல்ல. ஓகே வாங்க. சரி இப்போ ஹாலில் உள்ள எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த ஹால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெரஸ் போர்ஷன் இருக்குது. டெரஸ் போர்ஷனை ஒரு தடவை செக் பண்ணிடலாம். சரிங்களா, போகலாமா? வாங்க வாங்க டெரஸ்க்கு போகலாம். வாவ் சூப்பரான டெரஸுங்க, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த டெரஸ். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டெரஸ்லேயே. வாவ். அண்ட் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா நின்றுட்டு கதை பார்த்து அப்படியே நிலா பார்த்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே 2 ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூமை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ரூம். வாங்க செகண்ட் ஸ்டோரேஜ் ரூம் காமிக்கலாமா? இங்கே ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது, பார்த்தீங்களா இருக்கா? ஸோ உங்களுடைய தேவையில்லாத திங்ஸோ இல்லை தேவையான திங்ஸோ எதுனாலுமே இங்கே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் ஓவர் ஹெட் டேங்க்கு, இங்கே மேலே போகிறதுக்கு ஒரு லேடர் கூட இருக்குது நமக்கு. அண்ட் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை சுற்றி இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ்னு இன்னும் நிறைய விதமான எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. அண்ட் முக்கியமாக பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் போயிட்டு இருக்குதா, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இது ரேடிசனோடது. அண்ட் பக்கத்தில் லேங்கர் இருக்குது. நம்ம பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே பங்களா டைப் ஹவுசஸ் நிறையவே இருக்குதுங்க. அண்டு முக்கியமாக இப்போ வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கிறத மெட்ரோ ஒர்க் இருக்குல்ல, அது வந்து 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் மேக்ஸிமம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் கூட. அண்ட் இன்னும் வேறு என்னென்ன எம்யூனிட்டிஸ்லாம் நம்மளை சுற்றி இருக்குதுங்கிறத நீங்களே இப்போ பாருங்கள். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்களா,
ஸோ இந்த மெட்ரோ பார்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த லேண்டுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து அட்லீஸ்ட் 25% இன்க்ரீஸ் ஆகிடுங்க. ஸோ இங்கே லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் இப்போ ஆல்ரெடி வந்து நல்லா தான் இருக்குது. 25% இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இன்னும் இது ஒரு 10-15 வருஷத்துக்கு கூட தாக்க முடியும், அதுக்கு மேலே கூட போகலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த பில்டிங் வாங்கி போடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட அவங்க அதிர்ஷ்டசாலியும் கூட. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வேற ஒரு பில்டிங்காக கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகலி கிளியராக இருக்குங்க. அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக வச்சுருக்காங்க. சரி, இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்னன்னு யோசிக்கிறீங்க. சரி, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரவுண்டுக்கு 3.4 கோடி வரை சொல்கிறாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் இங்கே இந்த ஏரியாலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணோம். அதனால தான் நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம். நீங்களே வந்து டைரெக்டாக கூட இன்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து 3.65, அதாவது 3,65,00,000 வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்கங்க. நான் இப்போ சொன்ன இந்த ப்ரைஸும் கூட நெகோஷியபிள் தாங்க. சரி, இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை லீகல் வெரிஃபை பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறவங்க மேலும் விவரங்களுக்கோ இந்த ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்குறதுக்கோ 9840197891 என்ற நம்பருக்கு கால் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் அட்ரஸ், கூகுள் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இது போல் இன்னும் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலோ, இல்லை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணுனாலோ, இல்லை உங்களுடைய கமர்ஷியல் ஸ்பேஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்க விரும்பினாலோ, இல்லை உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து குயிக் அண்ட் பெஸ்ட்டான சர்வீஸ் தாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஜாயின்ட் வெஞ்சரில் கொடுக்க விரும்புனீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்ல குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பில்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ரெவன்யூ ஷேர் பர்சன்டேஜ் வர மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்போங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இது போல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்ககிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்குதுங்க உங்களுக்காகவே. அதில் நிச்சயமாக ஒன்று உங்களுக்கு சொந்தமாகலாம், அதுவும் உங்கள் பட்ஜெட்லேயே. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Raksha Juleta, CN Real Estate. Tata, bye bye.